தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் 4வது இடத்துக்கு தள்ளப்படுகின்றார். உள்ளாட்சி தேர்தலில் 4வது இடத்துக்கு தள்ளப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1972ஆம் ஆண்டு அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர். 77இல் ஆட்சியை பிடித்தார். தான் மறையும் வரை ஆட்சி கட்டிலில் அவர்தான் இருந்தார். திமுகவை மீண்டும் தலையெடுக்க விடவில்லை. 1988ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அதிமுகவுக்கு பொறுப்பேற்றார். 29 ஆண்டு காலம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தார். கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி வந்தார். கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். தன்னுடைய வாக்கு வங்கியை சரிய விடாமல் பார்த்து கொண்டார். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா, எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டாலும் கூட எடப்பாடி தலைமையில் அதிமுக இயங்கி வந்தது. தற்பொழுது நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சட்டசபை தேர்தலில் அந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க யாரும் வரவில்லை. சிறிய கட்சி கூட முன்வரவில்லை. பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததால் கூட்டணி கட்சிகளின் தயவில் அதிமுக 47 இடங்களை பெற்றது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் அதிமுக 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்காது. அந்த அளவுக்கு அதிமுகவின் நிலைமை மோசமாகிவிட்டது. அதிமுகவில் கவர்ந்தெழுக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை. அதிமுகவில் மக்கள் தலைவர்கள் யாரும் கிடையாது. இதுதான் காரணம். எடப்பாடிக்கு பிறகு அதிமுக இருக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் 3வது இடத்தில் பிடித்த அதிமுக அதற்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள் அந்த கட்சி மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஒரு செத்துப்போன பாம்பாகிவிட்டது. பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்றே சொல்லலாம். அதிமுகவை மக்கள் பாடை கட்டி அனுப்பிவிட்டார்கள். அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. மக்களும் அதனை உறுதியாக நம்புகிறார்கள். மக்கள் இனிமேல் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் கிடையாது. மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் நிரந்தரமாக என்றே சொல்ல வேண்டும். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அது 4வது இடத்துக்கு தள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட அதிமுக பின்னுக்கு தள்ளப்படும். அதிமுகவுக்கு ஒரு மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுகவை சார்ந்த களப்போராளிகள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இனிமேல் அதிமுக எப்படி தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பது தெரியவில்லை.